ரீயூனியன் ஒரு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம 20th இயர்லயும் செலிப்ரேட் பண்ணோம். ஆனா அதை விட கூட இந்த ஆண்டு 25 ஆண்டுங்கிறது ஒரு சிறப்பு. அதுக்கு ஏற்றாற் போல இந்த முறை நம்ம கொஞ்சம் முன்னாடியே அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் நடைபெற்று இருக்கு. நிறைய பேர் கலந்துக்கிற மாதிரி இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஆர்வம் மிகுதியா இருக்கு. அந்த வகையில முதல்ல இந்த குறித்த பேச்சு ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் ஒரு ஆர்கனைசிங் டீம் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணலாம் என்னன்னு ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ரெடி பண்ணி நம்ம பிளான் பண்ணி ஆரம்பிச்சப்ப பேச்சு ஆரம்பிச்ச வேகத்திலே கிடுன்னு அசுர வேகத்துல அதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் டக்குன்னு தனித்தனியா ஒரு குரூப் ஆரம்பிக்க இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி அந்த குரூப்ல போட உண்மையிலே அது ஒரு பயங்கர மகிழ்ச்சி. நம்ம கிட்டத்தட்ட அந்த காலேஜ் லைஃப்கே திரும்ப போன ஒரு நினைவுகள் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது. இப்போ ரீயூனியன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டாஸ்காவே வந்ததுதான் முத்துக்கலாவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. சரி, முத்துக்கலா பொன்னமராவதி நமக்கு பக்கத்து ஊரு, நம்ம புதுக்கோட்டையில வேலை பார்த்தோம், அந்த பக்கத்துல உள்ளவங்க தானே, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கறதுல நான் விஜயாட்ட சரின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுதான் முத்துக்கலா. நெடுஞ்சாலைத்துறையில நிறைய பாலம் வேலை நடக்கும், சாலை சம்பந்தப்பட்ட வேலைகள் நடக்கும். அந்த வகையில ரோடு போடுற வேலை நடந்தது. கந்தரவக்கோட்டை பிரிவுல உதவி பொறியாளரா இருந்தப்ப கந்தரவக்கோட்டை முக்கியமான அந்த கடை வீதியில வேலை பார்த்துட்டு இருந்தப்ப ரோட்ல நின்றுட்டு அந்த பேவர்ல நின்று வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸ் எடுத்த வி.டி. சுப்பிரமணியன் சார் பார்த்திருக்காரு. இதை பார்த்தா நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கேன்னு அவருக்கு ஒரு சந்தேகம். பட் நேரடியா கேட்க கூடாதுன்னு ஆபீஸ்ல போய் அவங்க பேர் என்ன, எங்க படிச்சாங்க, எந்த ஊர் எல்லாம் விசாரிச்சுட்டு இந்த நம்பரை கொடுத்து என்னோட ஸ்டூடெண்ட் தான் என்கிட்ட பேச சொல்லுங்கன்னு நான் இல்லாதப்ப பார்த்து சொல்லிட்டு போயிருந்தாரு. அந்த வகையில தான் அவரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. உண்மையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவரை தொடர்பு கொண்டு பேசி 20th இயர் செலிப்ரேஷன் போது அவர் கலந்துக்கிட்டாரு நம்ம ஃபங்க்ஷன்ல. அடுத்தபடியா நான் பட்டுக்கோட்டை RRல உதவிக்கோட்டை பொறியாளராக இருந்தப்ப அந்த இயற்கான ஒர்க்ஸ் ப்ரொபோசல்ஸ் கருத்துருகள் அனுப்பும் போது காசாங்காடு ரோடு ஒரு லிஸ்ட்ல வந்தது. சரி, இந்த ரோடை செலக்ட் பண்ணி நம்ம இந்த ரோடு போட்டோம்னா நம்ம ரூம்மேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சித்ரா ஊர் தானே இது, அவளை கண்டுபிடிக்காம தானே இருக்கும், அவ்வளவு நாள் எங்க இருக்கான்னு தெரியல, இந்த ரோடு எடுத்தோம்னா அவளை பத்தின விவரங்கள் கிடைக்குமேங்கிற ஒரு ஆசையில, உண்மையிலே அந்த ரோட ஒரு ஆசையில தான் நான் அந்த ப்ரொபோசல் கொடுத்தேன். அந்த ரோடு வேலை ஆரம்பிச்ச புதுசுல ஒருத்தர் அந்த ரோட்ல என்னென்ன மாதிரி பண்ண போறீங்க, என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு கேட்கறதுக்காக விசாரிக்க ஆபீஸ் வந்தப்போ அவர்கிட்ட இந்த பொண்ணு இந்த மாதிரி சித்ரா நீ கூட படிச்சது, அவங்கள பத்தி தெரியுமான்னு கேட்டப்ப அந்த பொண்ணோட சித்தப்பாதாமா நானு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பரை கொடுத்துட்டு போனாரு. சோ அது நான் கண்டுபிடிச்ச 2வது ஃப்ரெண்ட். அதுல சுப்பிரமணியன் சாரையும் சித்ராவையும் கண்டுபிடிச்சது நானா யதார்த்தமா நடந்த நிகழ்வுகள், எனக்கான மகிழ்ச்சியான தருணங்கள்.